எப்படி நீங்க இங்க வந்திருக்கீங்க எப்படி இதை பத்தி பேசுறீங்க? ஏன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து ஒரு இதை பண்ணியாச்சு. ஆனா நம்முடைய பந்தளத்துல இன்னைக்கு ஐயப்பனை காக்கக்கூடியதற்காக பாதுகாப்பதற்காக பக்தர்கள்லாம் ஒன்னா இணைஞ்சிருக்கிறாங்க. 20ஆம் தேதி செப்டம்பர்ல கம்யூனிஸ்ட் அரசு குறிப்பாக முதலமைச்சர் மாநில அரசு நடத்தியிருக்கக்கூடிய டிராமாவை மக்கள் பார்த்தாங்க. இது உண்மையான பக்தர்கள் ஒன்றாக இணைந்து ஐயப்பனை பாதுகாக்கணும், அறத்தை பாதுகாக்கணும், தர்மத்தை பாதுகாக்கணும். கேரள கம்யூனிஸ்ட் அரசு உண்மையாலுமே ஐயப்பனின் மீது அவங்களுக்கு மரியாதை இருக்கு, பக்தி இருக்குன்னா உச்சநீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்ல அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அபிடவிட்டை மாத்தணும். ஏன்னா இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா கம்யூனிஸ்ட் அரசா இருக்கட்டும், திருவங்கூர் தேவஸ்தானம் போர்டா இருக்கட்டும், தி அபிஷியல் affidavit they have submitted says women between the ages of 10 to 15 can enter the sanctum. இதான் அவங்க சொல்லியிருக்காங்க, மேல வரலாம், சபரிமலைக்கு வரலாம். அதை அவங்க மாத்தட்டும். அப்ப ஐயப்பனின் மீது அவங்களுக்கு மரியாதை இருக்கிறது நமக்கு தெரியும். அதுவும் குறிப்பாக சனாதன தர்மத்தை வெறுக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவங்களை கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன? அதனால் மொத்தமாக இன்னைக்கு கேரள மாநில மக்களுடைய மனநிலை என்னன்னா, ஐயப்பனை அரசியலாகி கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் தெல்ல தெளிவா இருக்கிறாங்க. இன்னைக்கு நடந்திருப்பது உண்மையான பக்தர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாநாடு. ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். நீங்க பேசும்போது சொன்னீங்க ஐயப்பனை அரசியல் சார்க்காதீங்க. ஆனா நீங்க எல்லாரும் பேசி முடிக்கும் போது சொல்றீங்க இந்த ஆட்சியை மாத்தி ஒரே ஒரு கட்சியை கொண்டு வாங்க சந்திச்சுக்க. அப்ப எப்படி அந்த அரசியல் இல்லாம அண்ணா, இன்னைக்கு ஐயப்பனை பாதுகாக்கக்கூடிய கட்சி எது இருக்கோ அதை கொண்டு வாங்கன்னு தான் நாங்க சொல்றோம். அது மக்கள் கூட்டி கழிச்சு பார்த்து அவங்க கணக்கு பண்ணட்டும். ஐயப்பனோட தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய கட்சி 2018-19 எந்த கட்சி ஐயப்பனுக்கு எதிராக செயல்பட்டாங்க, நீங்க ஆளுங்கட்சியா இருக்கு. அந்த அர்த்தத்தில் தான் நான் சொன்னேன் தவிர வேற எந்த அர்த்தத்திலையும் நான் சொல்லிங்க.